வெல்கம் டு வைகை டிராவல்ஸ். பாண்டிச்சேரி டு பெங்களூர் இந்த ரூட்டில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes பிஃபோராகவே நம்மளை ரீச் ஆயாச்சுங்க. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆம்னி பஸ் vlog-ஆ இருக்க போகுதுங்க. இந்த ரூட்டில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிவ்யூ பண்ணுறேங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கேங்க, புதுச்சேரியில் இருக்கேன். இப்போ தான் நான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்தேன். அன்ரிசர்வில் வந்து மாரிகீரி அப்படின்னு திண்டிவனத்துலேருந்து இங்கே பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டேங்க. எல்லாம் எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணந்தாங்க. எந்த இடத்துக்கு போக போகிறோன்னா பெங்களூர் தாங்க. நிறைய வாட்டி நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர்லாம் ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம பெங்களூர் இந்த ரூட்டை திருவண்ணாமலை ரூட்டில் ட்ரை பண்ண ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான நேரமே அமையலைங்க. சரி, இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஒரு நாள் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு வீக் டேங்க. ரெட் பஸ்ஸில் பார்த்தேன் எந்த பஸ்ஸில் டிக்கெட் போடலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம வைகை ட்ராவல்ஸ் பார்த்தேன். சரி, அப்புறம் நம்ம வைகை ட்ராவல்ஸில் டிக்கெட் போட்டேங்க. ஃபேர் டீல்ஸ் எல்லாமே பஸ் வரட்டும், பஸ் வந்துன்னு சொல்கிறாங்க. பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் நம்ம பாண்டிச்சேரி நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. 10:35. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:45. முன்னாடியே நம்ம வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம கிளம்புனாங்க. கைஸ், கேஎஸ்ஆர்டிசி பெங்களூர் போகிற கொரோனா பஸ்ஸுங்க. கொரோனா வைரஸ்ன்னு நினச்சிடாதீங்க, அது ஒரு பஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. பாண்டிச்சேரிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சுங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கைஸ், எப்போவுமே இப்போ ஒரு ஊரில் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பெஸ்ட் ஸ்பாட் இருக்குங்க. ஏன்னா இப்போ எங்கள் ஊர் சொந்த ஊர், என் சொந்த ஊர் வந்து காரைக்குடிங்க. எங்கள் ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லுவேன், இப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த இடத்துல டீ குடிக்க நல்லாயிருக்கும், இந்த இடத்துல சாப்பிட்ற நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நான் சொல்லுவேங்க. அதே மாதிரி நம்ம பாண்டிச்சேரியில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பெஸ்ட்டு ஸ்பாட் டீ குடிக்க, நம்ம லஞ்சு சாப்பிட்றதுக்கு, டின்னருக்குலாம் சொல்லுங்கங்க மறக்காமல். பாண்டிச்சேரி ஊர் மக்களே. அப்புறம் பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு பிளேஸ் சொல்லுங்க. ஏன்னா இப்போ நான் ஸ்டே பண்ண போகிறதில்ல, இப்போ நான் பெங்களூர் கிளம்பிடுவேன். ஏன்னா இப்போ சென்னையிலேருந்து தான் வந்தேங்க. சென்னையிலேருந்து அன்ரிசர்வ் வந்து மாரிகீரி, அப்புறம் நம்ம திண்டிவனத்துலேருந்து இங்கே பாண்டிச்சேரிக்கு நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் வந்துட்டேங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு பட்ஜெட்டான ஒரு ஹோட்டல் சொல்லுங்க. ஓகே, பஸ்ஸு வரட்டும். போர்டிங் மாதிரி நான் நியூ பஸ் ஸ்டாண்டில் போட்டிருக்கேன். பஸ் வந்து பஸ் இன்டெக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஜேர்னியை நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எப்படிப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாம் வாங்க. கைஸ், பஸ்ஸோட போர்டிங் மேட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பாண்டிச்சேரி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் ஆப்போசிட் தான் பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட்டுங்க. பஸ்ஸு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் கடலூர்லேருந்து 9:45 எடுத்து அப்படியே நம்ம பாண்டிச்சேரி வழியாக வராங்கங்க. பாண்டிச்சேரிக்கு 10:30 போர்டிங் பாயிண்ட்டு. கைஸ், எப்போவுமே அந்த உங்களோட ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப் ரொம்ப மெமரபுளாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தனியாக ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எந்த ரூட் எங்கே போனீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ட்ராவல் பண்ணேங்க. சரி வாங்க, பஸ் வரட்டும். பஸ் வந்தேன்னா பஸ் இன்டெக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. NCS Tamil BGM. கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏசி சில்னஸாக இருக்கட்டும், ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க.
நம்ம எம்ஜி பாடி மேலே கீழே ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் போட்டு பக்காவாக இருக்குங்க. உள்ளே வந்தோடனே நம்ம ஃப்ரெஷ்னரோட ஏர் ஃப்ரேக்ரன்ஸோட சூப்பராக இருக்குங்க. ஒசூர் அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. கைஸ் ஃபஸ்ட்டு விஷயம் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு பெட் கவராக இருக்கட்டும், அப்புறம் பில்லோ கவராக இருக்கட்டும், ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்குங்க, நல்லா நீட்டாக பக்காவாக இருக்குது. இங்கே பில்லோ கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ளஃபியாக சூப்பராக இருக்குது. அவங்க பிராண்டிங் போட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பேக் ரெஸ்ட்டுங்க. நம்ம டிப்பிக்கல் எம்ஜியில் பார்க்குற மாதிரி பேக் ரெஸ்ட்டு, யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு, ரீடிங் லைட்டுங்க. அப்படியே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு, அப்படியே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு. இங்கே ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பிளாங்கெட்டுங்க, நல்லா திக்கான பிளாங்கெட்டு. அப்புறம் இங்கே கால் கிட்ட லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டருங்க. அப்படியே கால் கிட்ட ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஒரு ஏசி வெண்ட்டு. டபுள் பர்த்தில் சென்டரில் ப்ரைவசிக்காக ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு முடிஞ்சோடனே பிளாங்கெட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிடுவாங்க. தயவுசெய்து தங்கள் காலணிகளை கிளை விடவும். கேஸ் ஒசூர் அம்யூனிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஃபேர் டீட்டில் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக் டேங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து பெங்களூருக்கு 800 ருபீஸ் ஆகுதுங்க. உள்ளே இன்டீரியர் சூப்பராக இருக்குங்க. மேலே ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் போட்டு நம்ம எம்ஜி பாடி பக்காவாக இருக்குது. ஓகே, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து நம்ம எனக்கு பிடிச்ச கேபினெட்டை ஸ்டார்ட் பண்ணலாங்க வாங்க. காம்ப்ளிமெண்ட்டாக நமக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் உங்கள் பேருண்ணா? சதீஷ். எத்தனை வருஷமாக ட்ரைவிங் சர்வீஸில் இருக்கீங்கண்ணா? 17 வருஷமாக இருக்குது. 17 வருஷமாக இருக்கீங்க. நம்ம பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு எங்கே இருந்து ஆரம்பிக்குது? கடலூர்லேருந்து. எத்தனை மணிக்குண்ணா? கடலூரில் 9:50. 9:15. அப்படி சொல்லுங்கண்ணா லைனா. கடலூர்லேருந்து எப்படி? கடலூர்லேருந்து அடுத்தது விட்டா எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலு. சரி, 10 o'clock. அதை விட்டா அரியாங்குப்பம், அங்கே வந்து 10:15. பாண்டிச்சேரி 10:30. பாண்டிச்சேரி ஆமாம். அதை விட்டோம்னா ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி சர்க்கிள் 10:35. அதை விட்டோம்னா வில்லியனூர் 10:50 அங்கே டைமு. 10:50. அதை விட்டோம்னா அரியூர். அது அவங்க வந்து 11:10 ஆகிடும் அங்கே. அதை விட்டா 11:10க்கு விழுப்புரம். ட்ராப் எங்கண்ணா? ட்ராப்பு கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி 2:30 மணிக்கெலாம் வந்துடும். 2:30 மணி. இங்கே டீக்கெல்லாம் போட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போட்டோம்னா ஒசூர் அடுத்தது 3:30 மணிக்கு போயிடும். 4 மணிக்குள்ளே. அதை விட்டோம்னா அத்திப்பள்ளியை விட்டோம்னா நாராயண ஹஸ்பண்ட் பொம்மச்சந்திரா. அதை விட்டா எலக்ட்ரானிக் சிட்டி விட்டா பொம்மநெல்லி, சில்போர்டு, மடிவாளா, அச்சசாறு, வெளந்தூர், மார்த்தள்ளி. அப்படியே ரூட்டு மாறுது. ஆமாம், மார்த்தள்ளி, மாதேபுரா. அதை விட்டா கேஆர்புரம், டின்பேட்ரி, இந்திரா நகர், அல்சூர், மெஜஸ்டிக்கு, கிளாசிபானி லாஸ்ட். எத்தனை மணிக்குண்ணா? காலையில் 6 மணிக்கு லாஸ்ட்டாக போயிடும். ஓகேண்ணா. 4:30 வந்து மடிவேலை 4:30 மடிவேலை. ஓகேண்ணா. நார்மல் டைம் தான். ஏன்னா ஒரு 10-5 மினிட்ஸ் கொஞ்சம் டிஃபராக போகும். டிராஃபிக் இருந்தால் கொஞ்சம் லேட்டாக போகும் இல்லையா, ஆன் டைம் வண்டி போயிடும். ஆனால் லாஸ்ட் ஸ்டாப்பு 6 o'clock ஆல்ரெடி போயிடும். மெஜஸ்டிக்கு லாஸ்ட் ஸ்டாப்பு, லாஸ்ட் பண்ணியும் லாஸ்ட் ஸ்டாப். ஓகேண்ணா. அண்ணா வர பேசஞ்சருக்கு 2 வார்த்தை சொல்லுங்கண்ணா. ஒவ்வொருத்தரும் நார்மலாக வருவாங்க, லைட் போடுவாங்க, பரவாயில்லைங்க, டிரைவிங் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த டிராஃபிக் இது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஓப்பன் கிளாஸாக இருந்தால் தெரியும். உள்ள மோல்டிங் கிளாஸ்னால அவங்க பத்துருவாங்க. ஏன் டைமிங் லேட்டு நான் இப்போ நம்ம ரீசன் சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்குவாங்க, ஒவ்வொருத்தரும் ரீசன் ஏற்றுக்கிறது. ஒரு பேசஞ்சர் பொறுத்து தான். ஒவ்வொருத்தரும் 30 பேசஞ்சர் வராங்கன்னா ஒரு 20 பேசஞ்சர் நார்மலாக இருப்பாங்க. ஒரு 4-5 பேசஞ்சர் கொஞ்சம் டைமிங் இது மாதிரி அவங்க தூங்கிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாது. சில பேர் முடிச்சுன்னுக்கிறவங்க மட்டும் தான் அது தெரியும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா ரெகுலராக நம்ம கஸ்டமர் நம்ம ரெகுலராக வராங்க நம்ம. அதனால் அவங்கள்ட்ட நம்ம மூஞ்சி குளிச்சு பேசுறது கிடையாது. அவங்க எதனா ஒரு வார்த்தை சொன்னால் கூட நாங்கள் சரி அட்ஜஸ்ட் பண்ணி சரி ஒழுங்கா நெக்ஸ்ட் டைம் இருப்போம், நடக்காது, இனிமேல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ நடுவே ரெஸ்ட் ரூம்லாம் கேட்டால் நிப்பாட்டிங்களா? ரெஸ்ட் ரூம் கேட்டால் 2 இடம் நிப்பாட்டுவோம். ஊத்தங்கத்தில் ஒரு இடம் நிப்பாட்டுவோம். சரி. அதை விட்டு அங்கேருந்து இங்கே வந்தால் கிருஷ்ணகிரி ஒரு இடம், இங்கே 2 இடம் நிப்பாட்டுவோம். இடையில கேட்டாலும் ஓப்பன் பிளேஸில் எங்கேயும் நிப்பாட்ட மாட்டேன். டோல்கேட்டில் இருக்கும். 2 டோல் வருது அந்த ரோட்டில், 3 டோல் வருது. டோல் உங்கள் சேஃப்டிக்கு லேடிஸாக இருந்தால் டோலில் போயிடுங்க. ஜென்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அது சிங்கிள் ரோடுன்றனால உடனே நிறுத்த முடியாது. ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா வண்டி ஓரம் போட ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க,
வண்டி இடம் பார்த்து பார்க்கணும் அப்படின்னு. ஹைவேல இருந்தால் பிரச்சனை இல்லை, இடம் இருக்கும் ஓரம் போடுறோம். அதனால ஒவ்வொரு இடம் போடுறது பார்த்து தான் வண்டியை நிற்பாட்டுறோம். ஓகேண்ணா ஓகேண்ணா. எப்படி நான் பாரத்லேருந்து அசோக் எல்லாமே ஓட்டிருக்கீங்களா? எல்லாமே ஓட்டிருக்கேன். எப்படி இருக்கு BS6? BS6 ஆனால் BS4 மாதிரி வராது. லைலாண்டில் என்னன்னா அது எந்த வேலையானாலும் நம்ம கண்டுபிடிச்சி போய்க்கலாம். BS3 BS4 இது ஒரு சின்ன கம்ப்ளைண்டாக இருந்தாலும் அது சென்சார் போட்டு தான் நம்ம கிளியரன்ஸ் பண்ணணும். கம்பெனிக்காரே வந்து ரெடி பண்ண அவங்க தான். ஏன்னா ஒரு சிம்பிள் காமிச்சின்னா கூட அவன் கம்பெனிக்காரன் இந்த சிம்பிள் வருது, இது என்ன பண்ணணும்னா ரீஜாயின்ட் பண்ணுன்னுவாங்க. ரீஜாயின்ட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வண்டி ஓட விட்டோம்னா அதே ரீஸ்டார்ட் பண்ணி வண்டி வைரஸ் கிளியர். மற்றபடி வேற ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் கம்பெனி தான் வரும். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. வண்டி நல்லா தான் இருக்கும் ஓடுது. அதே மாதிரி உள்ள பேசஞ்சர் கண்டெக்டபுளாக இருக்கும், படுத்துட்டு வந்துடும். அதிகமாக எந்த ஒரு குழுக்குமோ இதுவும் இருக்காது. வால்வோ என்ன போட்டு இது லெவல் வருதோ ஈக்குவல் அதே மாதிரி தான். அவ்வளோ கம்ஃபர்ட்டுக்கு ஈக்குவலாக வரும். வால்வோ ஈக்குவலுக்கு தான் வரும். ஓகேண்ணா. நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. ஓகேங்கண்ணா. ப்ரோ தான் நம்ம பஸ்ஸோட ஆன்போர்ட் அசிஸ்டன்ட்ண்ணா. ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? லட்சுமிகாந்த் ப்ரோ. ஓகே ப்ரோ, பஸ்ஸை நல்லா சூப்பராக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. ஓகே ப்ரோ. உங்கள் சொந்தூர் ப்ரோ? மத்தூர் ப்ரோ. மத்தூர் பக்கத்தில் எது பக்கத்தில் ப்ரோ? கிருஷ்ணகிரி பக்கம். ஓகே ப்ரோ. எப்படி ஒரு பஸ் ரொம்ப பிடிக்குமா? எப்படி? ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தா? ஓகே ப்ரோ. எனக்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை பஸ்ஸுனா. ஓகே ப்ரோ. ஸோ கேஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2:25 ஆகுதுங்க. நம்ம கிருஷ்ணகிரி தாண்டியே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. ரெஸ்ட் மிஸ் பண்ணி பார்த்தா நீட்டாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு ரைடுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குங்க.
கைஸ் எப்போவுமே நான் ஒரு ஊர் போனால் அந்த ஊரில் என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லி நான் கேட்பேன். பட் பாண்டிச்சேரிக்கு வந்து என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லி நான் கேட்க தேவையில்லைங்க, எனக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஜேர்னி பார்த்தா நல்லபடியாக போயிட்டுருக்கு. அட்வான்ஸ் டைமிங் நீங்கள் பாண்டிச்சேரி பார்த்துருப்பீங்க, அட்வான்ஸ் டைமிங்கில் வந்தாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்வான்ஸ் டைமிங்கில் போயிட்டுருக்கோம். பெங்களூருக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு போர்டிங் பாயிண்டான கலாசிபாளையம்ல நான் இறங்கிட்டேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 6:10ங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes பிஃபோராகவே நம்மளை ரீச் ஆயாச்சுங்க. ஓவரால் ஜெர்னி சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 to 85 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 90 போனாங்க. நல்ல கண்ட்ரோல் டிரைவிங்கு, ஃப்ரெண்ட்லி க்ரூஸு, உள்ளே இன்டீரியராக இருக்கட்டும் எக்ஸ்டீரியராக இருக்கட்டும் எல்லாமே செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னிங்க வைகை ட்ராவல்ஸ் இன்றைக்கி எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாண்டிச்சேரி டு பெங்களூர், பெங்களூர் டு பாண்டிச்சேரி நல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கங்க. ஓகே, ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம சேட்டலைட் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம சென்னைக்கு தான் போயானோம். ஓகே, வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இன்ஸ்டாம் நீக்கில் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் வ்ளாகில் சந்திப்போம் மக்களே. டாட்டா.